ராஜேஷ்வாலய அன்பர்களுக்கு வணக்கம். நமது ராஜேஷ்வாலய யூடியூப் சேனலில் இறைவனின் பல்வேறு திருத்தலங்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைய பதிவில் திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை தரிசிக்கப் போகிறோம். தனகுந்தன் என்ற வணிகனின் மனைவியான ரத்னாவதி கருவுற்றிருந்தாள். பிரசவத்திற்காக ரத்னாவதியின் தாயை அழைத்திருந்தாள். அவளது தாயும் மகளிற்கு பிரசவம் பார்க்க அக்கரையிலிருந்து கிளம்பி வந்தாள். வழியில் காவிரியில் வெள்ளம் வந்ததால் அவளால் மகள் வீட்டிற்கு வர முடியவில்லை. ரத்னாவதிக்கு பிரசவ வலி உண்டாகிறது. தன்னை காக்கும்படி திருச்சிராநாதரிடம் ரத்னாவதி வேண்டுகிறாள். அப்போது சிவன் ரத்னாவதியின் தாயின் வடிவுடன் உதவி பெண்களாக பார்வதி கங்கையுடன் சென்று பிரசவம் பார்க்கிறார். காவிரியில் 1 வாரம் வரை வெள்ளம் ஓடவே அதுவரை சிவன் தாயின் இடத்திலிருந்து ரத்னாவதிக்கும் குழந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வருகிறார். வெள்ளம் வடிந்த பிறகு ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வருகிறாள். அவளது வடிவில் மற்றொருவர் இருப்பதைக் கண்டு தாயும் மகளும் அதிர்ச்சியுறுகின்றனர். அப்போது சிவன் இருவருக்கும் சுய வடிவில் காட்சி கொடுக்கிறார். இறைவன் தாயாக இருந்து காத்ததால் தாயுமானவர் என பெயர் பெற்றார். சுகப்பிரசவம் வேண்டுவோர் தாயுமானவரை நினைத்து திருநீரிட்டு வழிபட்டால் சுகப்பிரசவம் நிகழ்கிறது. சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்ததும் வாழைப்பழம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பிரார்த்தனையை முடிக்கின்றனர். நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேரொன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே என்று திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை குளிரும்படி பாடிய இப்பதிகத்தை பாடி நாமும் திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை வணங்கி நம் வாழ்விலும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.